சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கியிருக்கின்றது. துணை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதாவது இடைக்கால பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்வதற்காக நடைபெறக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டமாகவும், அண்மையில் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீட்டு நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்குரிய அமைச்சரவை கூட்டமாகவும் இது நடைபெறும் என்றாலும் 2026 அதாவது இன்னும் 3 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடராக இந்த இடைக்கால பட்ஜெட் தொடர்பான கூட்டத்தொடர் அமையும். எனவே இதில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களும் பேசப்படுகின்றன. தமிழகத்தினுடைய அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஏறக்குறைய 18 தொழில் நிறுவனங்களுக்கான விரிவாக்கம், முதலீடு, சலுகைகள் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டு அதற்கான முடிவுகளும் ஒப்புதலும் வழங்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி நிறைவுற்றிருந்த நிலையில்தான் ஏப்ரல், மே மாதங்களில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது சட்டசபையிலே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். வழக்கமாக பட்ஜெட்டாக தாக்கல் செய்வார்கள். இந்த முறை இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்ய முடியும் தேர்தல் வருவதன் காரணமாக. எனவே இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகின்றது. தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்திலே இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய புதிய திட்டங்கள், அதற்கான செலவுகள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய அரசு நலத்திட்டங்களுக்கான தொடர் செலவுகள், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற இருக்கின்றன. அதற்குரிய ஒப்புதல் வழங்கப்பட இருக்கின்றது. நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் புதிய சில திட்டங்களை அறிவிப்பது தொடர்பாகவும் அதற்குரிய நிதி வகை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனவும், மேலும் ஏற்கனவே ஒரு சில பணிகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாத பணிகளும் அதை செயல்படுத்துவதற்குரிய அந்த முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டிருந்தன. அதற்குரிய நிதியையும் இடைக்கால பட்ஜெட் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எட்டப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.